என்னுடைய பெயர் முனியப்பன். நான் மத்திகிரி பகுதியை சார்ந்தவன். இந்த திருத்தலம் ஆரம்பிக்கப்பட்ட நாளிலிருந்து பல்வேறு நாட்களில் நான் இங்கு வந்திருக்கின்றேன். மாதாவின் அருளை பெற்று குணமடைந்திருக்கின்றேன் என்பதை முன்பாக தெரிவித்திருக்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, இப்படிப்பட்ட நான், அதிலும் புனித முனியப்பர் முதல் வேத சாட்சியின் பெயரை கொண்ட நான் கடந்த வாரம் நான் செய்த ஒரு மாபெரும் தவறு என்றால் இறைவன் தான் என்னை மன்னிக்க வேண்டும், மாதா தான் அதற்கு துணை புரிய வேண்டும். இன்றைக்கு 31 நாட்களாக என்னுடைய மனைவி கரோலின் மேரி என்பவர் முதலில் இருமல் காய்ச்சலோடு பாத்திமா மருத்துவமனை மத்திகரிக்கு சென்று பரிசோதனை செய்த பொழுது டைபாய்டு பாசிட்டிவ் என்று சோதனை தெரிய வந்தது. அதன் அடிப்படையில் 5 நாட்கள் நாங்கள் அந்த மருத்துவமனையில் சென்று ட்ரீட்மெண்ட் செய்து கொண்டோம். அதன் தொடர்ச்சியாக 2-3 நாட்கள் நான் என்னுடைய சகோதரன் வீட்டில் தங்க வேண்டும் என்று என்னுடைய மனைவியை கேட்டால் அதன்படி நான் பெங்களூர் அழைத்து சென்று அவருடைய சகோதரன் வீட்டில் தங்க வைத்தேன். ஆனால் அந்த காய்ச்சல் நல்ல விதத்தில் குணமடைந்தது. ஆனால் அதைத் தொடர்ந்து கேஸ் ட்ரபிள் போன்ற பல பிரச்சனைகள் ஆரம்பிக்க துவங்கின. சாதாரண ஒரு கிளினிக்கு சென்று மருத்துவரிடம் காண்பித்து அந்த கேஸ் ட்ரபிளுக்கும் மருந்து சாப்பிட ஆரம்பித்தோம். மருந்து சாப்பிட 3 நாட்களுக்குள் குணமானது. அதைத் தொடர்ந்து எங்களுக்கு வந்ததுதான் சோதனை. இந்த சோதனையையும் வேதனையை நாங்கள் பொறுக்க முடியாமல் நான் முன்பே கூறியது போல மாபெரும் தவறை செய்து யாருடைய ஆலோசனை பேரில் ஒரு குறி சொல்லும் ஒரு நபரிடம் சென்று மாட்டிக்கொண்டோம். ஆனால் நல்ல வேளையாக இறைவனின் கருணையால் அன்றைக்கு நாங்கள் வருகின்ற செவ்வாய்க்கிழமை அந்த குறி சொல்லும் சாமியாரிடம் சென்று எங்களுக்கான தியாகங்களை செய்ய வேண்டிய ஒரு நாள் கூட்டப்பட்டிருந்தது. அன்றைக்கே அதாவது போன செவ்வாய்க்கிழமை என்னுடைய மைத்துனன், என்னுடைய மனைவியினுடைய சகோதரன் என்னுடைய வீட்டிற்கு வந்தார். இந்த வேலையெல்லாம் உங்களுக்கு யார் சொல்லி நீங்கள் செய்தீர்கள் என்று கேட்டார். எனக்கு எப்படி தெரிந்துவிட்டது, ஆனால் இது செய்ய வேண்டாம் என்று சொன்னார். அதன்படி அருகில் உள்ள ஒரு பிரதர் பவுல் என்பவர் வந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலாக எங்களுக்காக ஜெபித்து அந்த நேரத்தில் ஜெபிக்கின்ற நேரத்தில் என்னுடைய மனைவி கீழே சாய்ந்தார். ஆனால் மறுபடியும் எழுந்து நின்று ஜெபம் சொல்ல அந்த வேதனைகள், ஏப்பங்கள், அதாவது என்ன செய்கின்றோமோ என்றது அறியாத ஒரு நிலையிலிருந்து தற்பொழுது குணமடைந்தார். அதைத் தொடர்ந்து 3 நாட்களுக்கு முன்பாக மீண்டுமாக அதே போல் என்ன செய்கின்றோம், தூக்கமின்மை, என்ன செய்கின்றோம் என்ற ஒரு நிலைப்பாடு இல்லாத காரணத்தினால் தற்பொழுது என்னுடைய மனைவி வீட்டில் எப்பொழுதும் ஜெபம் செய்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். அப்பொழுது மேற்கொண்ட அந்த பிரதர், நீங்கள் என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை படியுங்கள் என்று சொன்னதற்கு ஏற்ப 2 நாட்கள் குணமடைந்தது போல் இருந்த என்னுடைய மனைவி நேற்று இரவு, நம்ப மாட்டீர்கள், நானும் என்னுடைய மனைவியும் ஜெபம் செய்தோம். ஆனாலும் எங்களுக்கு சோதனை வந்தது என்றால் இரவு முழுவதும் நாங்கள் தூங்கவில்லை. இந்த நேரத்தில் நான் காலையில் குளித்துவிட்டு, அம்மா நான் திருத்தலம் நகர் திருத்தலம் செல்கின்றேன், நாகமண்டலத்திற்கு செல்கின்றேன், நம்முடைய வீட்டில் தீர்த்தம் தீர்ந்துவிட்டது, ஆகவே திருத்தலத்திற்கு சென்று வேண்டி வருகிறேன் என்று சொன்னார். இப்பொழுது
5வது 10 மணி நோயாளிகளுக்காக தனிப்பட்ட முறையில் ஜெபியுங்கள் என்று சொன்ன பொழுது நான் என் மனைவிக்கு போன் மூலம் செய்து தகவல் கொடுத்தேன். ஆனால் அவர் என்ன பதில் சொல்லுவது கூட முடியாமல் தவிக்கின்றார். ஆகவே நான் இதை ஒரு சாட்சியாக சொல்வதற்கு மட்டுமல்ல, என்னுடைய குடும்பத்திற்காகவும் எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு தாயிடம் என்னுடைய விண்ணப்பங்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஆகவே நீங்களும் எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள், எங்களுக்காக ஜெபியுங்கள் என்று உங்களை அன்போடும் தாழ்மையோடும் கேட்டுக்கொள்கிறேன்.